சின்ன தம்பி இங்க இருக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. இங்க இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம பாத்துக்கிட்டா நல்லது. இவகிட்ட விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டா. எங்க விசாரிக்கணுமோ அங்க விசாரிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ யாருன்ற உண்மை தெரிஞ்சிடும். ஹலோ, ஆசிரமத்துல இருந்து வனிதா பேசுறேன். சொல்லுங்க. சாரி மேடம், இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா வனிதா, ஏதாவது முக்கியமான விஷயம் இல்லாம நீங்க ஃபோன் பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. முந்தா நாள் புதுசா இங்க ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்தா. நாங்க அவளை வேலைக்கு சேர்த்திருந்தோம். இப்ப அவ சந்தேகப்படுற மாதிரி உங்க கெஸ்ட் இருக்கிற இடத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா. வாட்ச்மேன் சத்தம் போட்டதும் எதுவுமே சொல்லாம ஓடி வந்திருக்கா. வனிதா அவ அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாளா? இல்ல மேடம், நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். சரி, நல்ல காரியம் பண்ணீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். இமீடியட்டா அவளை ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? இதோ அனுப்புறேன் மேடம். ஏய், இவ கையப்படி, இவ கையப்படி. ஏய், காட்டு முகத்தை. அட, நம்ம மல்லி சர்ப்ரைஸ் தான். அட மல்லி, நான் உன்னை அங்க எதிர்பார்க்கலையே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாத ஒன்ன அனுப்பியிருக்கான்னா பொன்னி கில்லாடிதான். மேடம், அவளோட போட்டோ பாத்தீங்களா? யாருன்னு தெரிஞ்சுதா? வேற யாரு, எல்லாம் நம்ம விருந்தாளிகள்ல ஒருத்தி தான். ஆமா, அவ உங்ககிட்ட என்ன பேரு சொன்னா? லக்ஷ்மின்னு சொன்னா மேடம். ஆஹா, அவளோட உண்மையான பேரு மல்லி. என்னோட எதிரி பொன்னி தான் அவளை அங்க அனுப்பியிருக்கா. உளவு பார்க்க வந்தவ தப்பிச்சு ஓடிட போறா. கொஞ்சம் பார்த்து பத்திரமா ரூம்ல போட்டு பூட்டி வைங்க. நான் காலையில வந்து பாக்குறேன். ஓகே மேடம், நாங்க அப்படியே பண்றோம். நீங்க நிம்மதியா தூங்குங்க. ஓகே, தேங்க்யூ. மாமா இங்க இருக்கிறது பொன்னி அம்மா கிட்ட சொல்லணுமே, எப்படி சொல்றது? ஐயோ, அவ யாருக்கோ போன் பண்றா பாரு. அந்த போன் அவகிட்ட இருந்து புடுங்க. ஏய், என்ன பெரிய ராங்கியா இருப்ப போல. இவள ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் அடைச்சு வை. நீயும் கூட போ. விடுங்க.